எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு வித்தியாசமான கடைக்கு தாங்க போறோம். இப்ப நான் காட்டப் போற கடைக்கும், டயாபெட்டிஸ்க்கும் ஒரு சம்மந்தம் இருக்குன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அது என்னன்னு நான் போக போக சொல்றேன். இந்த கடை கனடால பெரும்பாலான இடத்துல இருக்கும். இந்த கடைய பத்தி அவ்வளவா யாரும் வீடியோஸ் போட்டு நான் பார்த்ததில்ல. இந்த கடைய பத்தி உங்க எல்லாருக்கும் சொல்லணும் போல இருந்துச்சு. அதான் நாங்க அன்னைக்கு வீடியோ எடுத்தோம். எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 10 மினிட்ஸ் தாங்க இந்த கடை. அதுக்குள்ளே அன்னைக்கு தூக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு. ஈவினிங் தூங்க வச்சிட்டோம் அப்படின்னா நைட்டுக்கு தூங்குறது ரொம்ப கஷ்டம். ஸோ நானும் இஃப்ராவும் பேச்சு கொடுத்துட்டே வந்தோம். அன்றைக்கி ஃபுல்லாகவே அவன் கொஞ்சம் கிராங்கியாக தான் இருந்தான். வீட்டில் இருக்கும்போது கூட டீ காஃபி குடிக்கணும்னு தோண மாட்டேங்குதுங்க. இந்த டீ கடையை பார்த்த உடனே யாருக்கெல்லாம் டீ குடிக்கணும் போல் தோணும். எனக்கு அப்படி தான் வந்துருச்சு. நாங்கள் அன்றைக்கி டீ ஒன்று வாங்கிக்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. அன்னைக்கு காலையிலேருந்து ஒரே ஸ்னோவாக இருந்தது. மதியானத்துக்கு அப்புறம் ஸ்னோவாக இல்லை. ஸோ ஈவினிங்காக நாங்கள் ஒர்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். கடைக்கு வந்தாச்சு. இது தாங்க நான் சொன்ன அந்த கடை, வேல்யூ வில்லேஜ். இந்த கடையிலேயே டொனேஷன் சென்டரும் இருக்குது. இங்கே வந்து நம்ம ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ், பழைய டாய்ஸ், ட்ரெஸ்ஸஸ் இதெல்லாம் வந்து நம்ம இங்கே டொனேட் பண்ணலாம். நம்ம டொனேட் பண்ணும்போது நமக்கு ஒரு கூப்பன் கொடுப்பாங்க. அதை எப்படி யூஸ் பண்ணலான்னு நான் அப்புறமா சொல்கிறேன். நாங்களுமே அன்றைக்கி கொஞ்சம் பொருள்லாம் டொனேட் பண்ணோம். நம்ம டொனேட் பண்ணுற பொருளை தான் சரி பண்ணி அவங்க கம்மியான விலையில் இந்த கடையில் விற்பாங்க. இந்த கடை எப்படின்னா ஒரு பழைய இரும்பு கடைன்னு சொல்லலாம். நாங்கள் எந்த கடைக்கு போனாலும் ஃபஸ்ட்டு டாய் செக்ஷனுக்கு போயிடுவோம். பிள்ளைங்களுக்கு டாய்ஸ் எடுத்து கொடுத்துட்டோன்னா கொஞ்சம் தொல்லை பண்ணாமல் இருப்பாங்க. இது எல்லாமே பாருங்கள் டாய்ஸு. இது எல்லாமே யூஸ்டு டாய்ஸ் தான். இங்கே சின்ன வாஷிங் மிஷின். இந்த கடையில் என்ன ஒன்றுனா பழைய கடை தானேன்னு கலைச்சி போட்டு வச்சுருக்க மாட்டாங்க. அதாவது எங்கெங்கே இருக்கணுமோ அப்படியே அழகாக அடுக்கி வச்சுருப்பாங்க. பார்க்குறதுக்கே புது கடை மாதிரி இருக்கும், நீட்டாக இருக்கும். அப்படியே அம்ஜத் வந்து ஒரு கார் எடுத்துகிட்டு வந்து காட்டினாங்க. மரத்திலான காரு, கையிலே செஞ்சுருப்பாங்க போல். இது பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இஃப்ரா வந்து அன்னைக்கு பயமுறுத்துறதுக்காண்டி போணுச்சு. அவன் அவ்வளோவா பயப்படவே இல்லை. அன்னைக்கு ஒரு டைனோசர் எடுத்து கொடுத்துட்டாலே போதும். அந்த ஒரு நாள் ஃபுல்லாக அதை வச்சு விளாண்டுட்டே இருப்பான். இந்த பக்கம் பாருங்கள் ஒரு சைக்கிள் தொங்க விட்டுருக்காங்க. இங்கே நம்ம டொனேட் பண்ணாலுமே அது வந்து ஒர்க் ஆகுதா இல்லை நட்டு எதுவும் போயிருந்தா அதை போட்டுட்டு அவங்க சரி பண்ணி தான் இங்கே வந்து விலை மாட்டி விற்பாங்க. இந்த பக்கம் கீழே இருக்கிற டாய்ஸ்லாம் ஒரு 2-3 வயசு குழந்தைங்க யூஸ் பண்ண டாய்ஸ் தான் இதெல்லாம். டாய்ஸ் மேட்லாம் வச்சுருக்காங்க. பிள்ளைங்க விளாடுற ஒரு ட்ரக்கு ஒன்று இருந்துச்சு. இந்த பக்கம் மேலே பார்த்தோம்னா ஃபுல்லாக கிறிஸ்மஸ் டெக்கார் தான் இருக்குது. கிறிஸ்மஸ் ஹார்ஸு, சாண்டா, இந்த மாதிரி கிறிஸ்மஸ்க்கு உண்டான எல்லா டெக்கரேஷன் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா பெரிய பொம்மைலாம் இருக்குது இந்த பக்கம். அதே மாதிரி டைனிங்க்கு உள்ளான சேர்ஸ்லாம் கூட இங்கே செப்ரேட்டாக கிடைக்கும். இந்த பக்கம் சேர்ஸ் கூட இருக்குது. எவ்வளோ பெரிய பொம்மைலாம் இருக்குது பாருங்கள். இங்கே பார்த்தோம்னா டெடி ஒன்று இருக்குது. டெடி படத்தில் வர டெடி மாதிரி இருக்குது. இதெல்லாம் வைக்கிறதுக்கே ஒரு பெரிய வீடு வேணும் போல். இது வந்து $15 போட்டிருக்கு. இந்த டெடி படுக்கவே ஒரு பெட்டு வேணும் போல், அந்தளவுக்கு பெருசாக இருக்குது. பக்கத்தில் பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் டேபிள் ப்ளஸ் வார்ட்ரோப் மாதிரி இருக்குது. இந்த பக்கம் பாருங்கள் ஒரு பெரிய மணிக்கூண்டு. படத்துல எல்லாம் பார்ப்போமே அந்த மாதிரி. டே பிடிக்கலடா பிடிக்கலை, அந்த மணிக்கூண்டு மாதிரியே இருக்குது. அப்புறம் ஃப்ளவர் பாட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து $8 போட்டிருக்காங்க. தனித்தனியாக விலை போட்டிருக்காங்க. இது ஒரு $8, இது ஒரு $8 போட்டிருக்காங்க. இந்த பேக்லாம் பாருங்கள் $8 போட்டிருக்கு. இது யூஸ்டு பேக்ஸ் தான், ஆனால் பார்த்தா அப்படி தெரியாது. இந்த பேக்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அடுத்து பார்த்தோம்னா ஷூ கலெக்ஷன்லாம் இருக்குது.
இந்த பக்கம் பார்த்தோம்னா ஸ்டஃபி டாய்ஸ் வச்சுருக்காங்க. எல்லாமே யூஸ்டு டாய்ஸ் தான். ஆனால் பார்க்குறதுக்கு அப்படி இருக்காது. எல்லாமே நீட்டாக தான் இருக்கும். விலையெல்லாம் கூட $6 இந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. கம்மியாக தான் இருக்கும். இந்த பக்கம் சோஃபா பில்லோஸ்லாம் இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன்ஸ்லாம் இருக்குது. அப்படி நம்ம ஊரில் போகிற ஸ்க்ரீன் மாதிரியே இருக்குது. ஒன்று வந்து $4 $5 இப்படி போட்டிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா டிஷர்ட்ஸ்லாம் அடிக்கிருக்காங்க. ஸோ இந்த கடையை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பக்கத்துலேயே வின்டர் ஜாக்கெட்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் சின்ன பிள்ளைங்களுக்குள்ள ஜாக்கெட்ஸ் இருக்குது. தனித்தனியாக ஏஜ் வைஸாக வச்சுருப்பாங்க ட்ரெஸ் எல்லாம் கூட. இந்த பக்கம் புக்ஸ் எல்லாம் இருக்குது. பார்க்குறதுக்கே லைப்ரரி மாதிரி இருக்குது பாருங்கள். இங்கே ஆஃபர்லாம் கூட போடுவாங்க. ஒரு 4 புக் எடுத்தால் ஒரு புக் ஃப்ரீ இந்த மாதிரிலாம் கூட போடுவாங்க. அப்படியே போனால் ஒரு வால் மிரர் ஒன்று இருந்துச்சு. அது பார்க்கவே நல்லா இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வால் டெக்கார்ஸு. ஃபஸ்ட் டைம் இந்த கடையை பார்க்கும்போது எங்களுக்கு ஆச்சரியமாக தாங்க இருந்துச்சு. இந்த இடம் பார்த்திங்கன்னா எம்ப்ளாயீஸ் ஒன்லின்னு போட்டிருக்குல்ல, இந்த இடத்துல தான் நம்ம டொனேட் பண்ணுற பொருள்லாம் வந்து அவங்க சரி பண்ணுவாங்க. ஸோ பட்டன்ஸ்லாம் போயிருந்தால் பட்டன்ஸ்லாம் வச்சு நம்ம கொடுக்குற பொருள்லாம் சரி பண்ணி ட்ரெஸ்ஸஸ்லாம் அவங்களே வாஷ் பண்ணிவிட்டு அதை ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கொண்டு வந்து இங்கே கடையில் விற்க போடுவாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா ஒரு குட்டி ஹோம் டெக்கார் ஒன்று இருந்துச்சு. அலமாரி மாதிரி பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இதெல்லாம் பழைய கேசெட்லாம் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், பெரிய மான் கொம்பு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஆனால் செம்ம வெயிட்டு. இஃப்ரா கொடையை வச்சு விளாண்டுட்டுருக்கு. இந்த பக்கம் பார்த்தோம்னா ஹுமிடிஃபையர், அயன் பாக்ஸ், ஏர் கூலர், வேக்யூம் இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ஸோ இங்கேயே நம்ம ஒர்க்காக தான் டெஸ்ட் பண்ணி கூட வாங்கிக்கலாம். அடுத்து இந்த பக்கம் பார்த்தோம்னா காஃபி மேக்கர்ஸ், கெட்டில், மிக்ஸி ஜார்ஸ், டோஸ்டர் இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஓடிஜி அவன்லாம் கூட இருக்குது. பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ அழகாக நீட்டாக அடுக்கி வச்சுருக்காங்கல்ல. இதை பழைய கடைன்னு சொன்னால் யாராச்சும் நம்ப முடியுதா? எவ்வளோ ஒரு புது கடை மாதிரி அடுக்கி வச்சுருக்காங்கல்ல. இந்த பக்கம் சில்வர் பாத்திரம்லாம் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், வாட்டர் கேன், பவுல்ஸு இதெல்லாம் தனியாக அடுக்கியிருக்காங்க. இந்த கடையில் என்ன ஒன்றுனா நிறைய டிஃப்ரெண்ட்டான பொருள்லாம் நிறையா பார்க்கலாம். வால் டெக்கார்லாம் கூட சூப்பராக இருந்துச்சு அன்றைக்கி. அன்னைக்கு பிடிச்ச டைனோசர்லாம் இருக்குது. இந்த பக்கம் ஃபுல்லாகவே அழகு பொருட்கள் தான் வச்சுருக்காங்க. கண்ணாடி ஜார்லாம் தனியாக அடுக்கியிருக்காங்க. இது எல்லாமே ஹோம் டெக்கார்ஸ் தான். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த கடைக்கு போனாலே டைம் பாஸ் ஆயிரும். எவ்வளோ ஹோம் டெக்கார் இருக்குது பாருங்களேன். இதை அப்படியே பார்த்துட்டே போனாலே நமக்கு டைம் போகிறதே தெரியாது. குட்டி குட்டி பொம்மையெல்லாம் கூட இருக்குது. பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இந்த கடையை ஃபுல்லாக எடுக்கணும்னா ஒரு வீடியோ பத்தாது. நாங்கள் அன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்திருந்தோம். இந்த பக்கம் காஸ்ட்லியான ஐட்டம்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுருப்பாங்க. நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எடுத்து கொடுப்பாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா ஃபுல்லாக ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஃபர்னிச்சர்லாம் அவங்க வீட்டுக்கு வெளியில் கூட இங்கே வைப்பாங்க. யார் வேணாலும் அதை எடுத்துக்கலாம். அப்படி வைக்க முடியாதவங்க இந்த மாதிரி வந்து டொனேட் பண்ணிடுவாங்க. நிறைய ஃபர்னிச்சர் இருக்கும் இங்கெல்லாம். இந்த பக்கம் ஃபுல்லாக கூலர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இன்னொரு பக்கம் கீ செயின்ஸ்லாம் மாட்டி விட்டுருக்காங்க. இதை பாருங்கள், அப்போ உள்ள சிடி பிளேயர். இந்த கடைக்கும் டயாபெட்டிஸ்க்கும் என்ன சம்மந்தம்னு பார்த்தோன்னா, நம்ம இங்கே வாங்குகிற பொருளுக்கு நம்ம வந்து காசு கொடுத்து வாங்குகிறோம்ல, அதை வந்து அவங்க டயாபெட்டிஸ்க்காக அவங்க டொனேட் பண்ணுறாங்க. இந்த பக்கம் ஃபுல்லாகவே வந்து எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸ்பீக்கர்ஸ், மானிட்டர், கீபோர்ட்ஸ், ரிமோட்டு இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. கீழே ஃபுல்லாகவே பெரிய பெரிய ஃபேன்ஸ்லாம் வச்சுருக்காங்க.
இங்கே பாருங்க ஒரு குட்டி ஃபேன் இருக்கு. பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு. வாங்கலான்னு பார்த்துட்டு இருந்தேன். இப்போ வின்டர் தான், சம்மரும் ஒரு 3 months தான் இருக்கும். ஃபேன் வைக்கிற அளவுக்குலாம் இங்கே அவ்வளோவா வெயில் இருக்காது. சரி வாங்கினாலும் வேஸ்ட்டாக தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கலை. இங்கே பாருங்க அந்த காலத்து ஃபோனு. இதெல்லாம் பார்த்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இந்த மாதிரி கடைக்கு வந்தோன்னா நல்ல பழைய பழைய பொருளாக நல்லா பார்க்கலாம். நல்ல வின்டேஜ் ஃபீலிங்காக இருக்கும். டேபிள் ஃபேன், ஸ்டாண்ட் ஃபேன்லாம் இருக்குது. இந்த பக்கம் ஃபுல்லாக எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது. இந்த இடம் மட்டும் கொஞ்சம் மெஸ்ஸியாக இருந்துச்சு. மேலே பார்த்தோம்னா மானிட்டர்லாம் இருக்குது. நம்ம பொருள்லாம் டொனேட் பண்ணும்போது அவங்க கூப்பன் கொடுக்குறாங்க. அந்த கூப்பனில் என்ன இருக்குன்னா 20% வரைக்கும் ஆஃபர் இருக்குது. அந்த கடையில் இருக்கிற பொருளுக்கு நம்ம அந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கலாம். அம்ஜித் லேம்ப் ஒன்று பார்த்துட்டு இருந்தாங்க. இன்னும் இந்த கடையில் நிறைய பொருள்லாம் இருக்குது. மேலேயே நிறைய லேம்ப்ஸ்லாம் வச்சுருக்காங்க. எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் அப்படியே கடையை சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். வீட்டுக்கு தான் போகிறதா இருந்தோம். ஒரு 2 கடை பக்கத்தில் தான் பாப்பாய்ஸ் இருந்துச்சு. இஃப்ராக்கு பாப்பாய்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அங்கே போகணும்னு சொல்லி கேட்டதுனால நாங்கள் எல்லோரும் அங்கே போயிட்டோம். இன்னைக்கு நம்ம வேலி வில்லேஜ் போயிட்டு வந்து நம்ம பாப்பாய் சாப்பிட வந்திருக்கோம். நம்ம கோஸ்ட் பெப்பர் விங்ஸ் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸ்வீட் ஹீட் அண்ட் பட்டர் மில்க் ranch. I don't know what that is, but வாங்கியிருக்கோம். RG fries and MD Fanta. Comment பண்ணுங்க if you like Fanta. நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.